அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க பண்ண இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள், குறிப்பாக சொந்தக்காரங்க வந்து பல கட்சிகள் இருந்தாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, அப்புறம் வந்து என்னது தாவைக்கு, அந்த கட்சிகள்லாம் இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க கொடுத்த பணம் சொல்லி வீட்டுக்கு வந்து 500 1000 கொடுத்தாங்க. உறவுகளே, தயவுசெய்து வருங்காலத்தில் அந்த வேலை நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருந்திருப்பாங்க, அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒருத்தன் பணத்தை கொடுத்து உன் சொந்தக்காரனையும் உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியும் மாமன் மச்சானையும் ஒன்னையும் ஒருத்தன் ஏமாத்துறான். அதற்கும் நீ வழிவகுக்கிற. உன்னை சுற்றி இருக்க சமூகத்தை குற்ற சமூகமா நீ மாற்றுத. இது தப்பு. இது தப்புன்னு நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு உன்னுடைய உறவுகளும் இந்த மண்ணும் மக்களும் நல்லா வாழ்வாங்க. இதற்கு அப்புறமும் நான் பதவிக்காக இந்த தப்பைத்தான் பண்ண போறோம்னா நீ உண்மையிலே ஒரு இழிபிறவி அப்படிங்கிறத ஒரு நாள் நீ உணர்வ. மக்களுக்கு நம்மளே துரோகம் பண்ணியிருக்கோம்னு எண்ணி நீ வருத்தப்படக்கூடிய காலம் வரும். காலம் என்பது நல்ல கணிப்பான். அது ஒவ்வொருத்தனுக்கும் சரியான பாடத்தை ஒவ்வொரு நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ ஏமாத்துறா, நாளைக்கு நீ ஒருத்தவன் பிள்ளைய ஏமாத்துவான். அது உறுதியா உன் கண்ணு முன்னால நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னா கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் இனி வரும் காலங்களில் யாருக்கும் நாங்கள் பணத்தை வாங்கி கொடுக்க மாட்டோம், எங்களை மக்களை ஏமாற்ற மாட்டோம்ங்கிற ஒரு உறுதிமொழியை எடுங்க. மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் சால சிறந்தது. அதை விடுத்து நீங்க வந்து பணத்தை கொடுத்து ஏமாத்துறதுங்க வந்து பாவம், மக்கள் பாவம். கருத்து மாறுறது மாறாத உங்க கையில. இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் தான். சிந்திங்க. இனி வரும் காலங்களையாவது மக்களை ஏமாத்தாம நல்லது ஒரு அரசியலை கொண்டு சேருங்க. நல்லது. நன்றி. வணக்கம்.